மொபைல் ஃபோன்ஸ் நம்மளோட வாழ்க்கையோட அங்கமாக ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் பார்ட்னர்னே நம்ம சொல்லலாம். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் மொபைல் யூசேஜ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, மொபைல் ஃபோன்ஸ் நம்ம எக்ஸசிவாக யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் நமக்கு என்ன தரும். இது நம்மளோட ஃபீட்டல் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. நிறைய யூஸ் பண்ணவங்களோட குழந்தைகள் ரிசர்ச்சில் தெரியறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் செல்லாக இருக்கலாம், ஒரு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேபிஸ் மட்டும் இல்லை, மதர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், அதாவது இன்சாம்னியா, படுத்தா தூக்கம் வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப லிமிட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாமல் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம அதை ஒரு பில்லோ கடையில் வச்சுட்டு தூங்குறது, நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறது, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். இன்னொன்று ரிசர்ச்சில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 30 மினிட்ஸ்க்கு கம்மியாக யூஸ் பண்ணலாம், நமக்கு எந்த பாதகமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணவே முடியாமல் இருக்க முடியாது. பட் ஒரு பேலன்ஸ் தேவை. பிறக்கிற குழந்தைக்கு எந்த வகையான ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம கொண்டு வந்தால் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்.